நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க கரியரே காலியாக இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய கம்பெனில புதுசா ஆள் எடுத்துட்டு இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் முக்கியமா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி சேலரி பேக்கேஜ் அது இதுன்னு சொல்லி ஆசை காமிச்சு உள்ள எடுத்துருவாங்க. உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு செக்மெண்ட் வைப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று போடணும், இல்ல பாண்ட் ஷீட்ல நீங்க சைன் பண்ணணும், இல்ல உங்க ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கம்பெனில மேண்டேட்டரி. இதெல்லாம் பண்ணாதான் உங்களை உள்ள எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் வேலை கிடைச்ச ஆர்வத்துல என்ன எதுன்னு யோசிக்காம எல்லாத்துலயும் சைன் போட்டுட்டு உள்ள போயிருவோம். உள்ள போயிட்டு அந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருந்தாகணும். நம்மளுக்கு பிடிக்கலனாலும் நம்மள அங்கிருந்து வெளியே விட மாட்டாங்க. அப்படி வெளியே வரணும்னா அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே போட்டிருக்கும், இவ்வளவு தூரம் பெனால்ட்டி பே பண்ணாதான் உங்களுக்கு திருப்பி வெளியே விடுவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. இந்த பாண்ட் ஷீட்டுக்கு, இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. அதனால இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எங்கேயாவது போட சொன்னாங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி A to Z ஃபுல்லா விசாரிச்சுக்கோங்க. அந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு நல்லா பார்த்துட்டு அந்த கம்பெனி ஓகேனா மட்டும் அந்த கம்பெனிக்குள்ள போங்க. வேலை கிடைச்சிருச்சுன்ற ஆர்வத்துல நீங்க யாரும் தயவு செஞ்சு உள்ள போயிடாதீங்க. உள்ள போயிட்டீங்கன்னா திருப்பி வெளியே வரது ரொம்ப கஷ்டமாயிரும். அதை விட இன்னும் நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. ஒரு சில கம்பெனில என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஓப்பனிங்ல 500 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்டணும், அப்பதான் உங்களை வேலைக்கு எடுத்துப்போம், 30,000 ரூபா சம்பளம், 40,000 ரூபா சம்பளம், ஒரு நாளைக்கு எவ்வளவு பேக்கேஜ் தருவோம், அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஸ்கேம். உங்களை யாராவது ஃபர்ஸ்ட் காசு கட்ட சொன்னாங்கன்னா அந்த கம்பெனி பக்கம் போயிடவே போயிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.